வணக்கம். மே 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1% விழுந்திருக்கு. 138 புள்ளிகள் இழந்து 14,500 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒன் டே சார்ட்டில் சனிக்கிழமை வீடியோவில் பார்த்துருந்தோம். 14,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும்னு. இப்போ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. முந்தின க்ளோஸை விட இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் இருந்ததுங்க. 53 புள்ளிகள் கேப் அப்பில் இருந்தது. அப்புறம் ஹையான 14,723 எட்டியது. அங்கேருந்து செல்லிங் நடக்குது. லோவான 14,461. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட 3%. நிஃப்டியுடைய பிஇ மே 3ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 31.5 இருந்தது. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட் கேண்டில்லே தெரியுது கேப் அப் இருந்திருக்கு. ஸோ 14,700க்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டிலே மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அதை எட்டவே முடியல. ஸோ அதுதான் ஹையாகவே இருந்திருக்கு டோட்டல் டேயில். மறுபடியும் ஒரு முறை 14,700 பிரேக் பண்ண முயற்சித்தது. ஆனால் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிற ரேஞ்ச் பார்க்கும்போது நேற்று கேப் டவுனில் எந்த லெவலில் விழுந்ததோ அதே இடத்துல தான் இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் தவிர மற்ற எல்லாமே ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க் அதிகபட்சமாக 3.44% அதிகரித்தது. மீடியா ஃப்ளாட்டாக இருந்தது. ரியாலிட்டி 0.5% விழுந்தது. எஃப்எம்சிஜி 0.5% விழுந்தது. பேங்க் 0.6%. மெட்டல் செக்டர், பிரைவேட் செக்டர் தலா 0.6% விழுந்தது. ஐடி செக்டர் 0.7%. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.8% விழுந்தது. ஆட்டோ 0.9%. ஃபார்மா செக்டர் அதிகபட்சமாக விழுந்தது 2.02%. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பார்க்கும்போது எஸ்பிஐ லைஃப் 2.6% அதிகரித்தது. பிபிசிஎல் 1.57, ஓஎன்ஜிசி 1.44, அதானி போர்ட்ஸ் 0.9, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.8% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 650 கீழே வந்துருச்சு. இப்போது சிப்லா 3% விழுந்தது. டாக்டர் ரெட்டி 2%, ரிலையன்ஸ் 2%, டிவிஎஸ் லேபரேட்டரிஸ் 2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். டெல்டா கார்ப் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க கோவாவில் கேசினோஸ் நடத்தி வராங்க. இப்போ அந்த கேசினோஸை கோவிட் காரணமாக க்ளோஸ் பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் பிஸ்னஸ் மற்றும் ரெவென்யூவில் தாக்கம் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 2.3% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். கோவிட் காரணமாக ஐபிஎல் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறதாகவும் பிசிசிஐ தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. 3 அணியில் கோவிட் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னும் பிசிசிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அனுபம் ரசாயன் 12.5 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இடத்துல செட்டப் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 43 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் கேபிஐ குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருந்தது. அவங்க அனுபம் ரசாயன் கிட்டேருந்து இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்கிறதா அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க தரப்பில் சொல்லும்போது என்ன மதிப்புன்னு சொல்லலை. இப்போ அனுபம் ரசாயன் தரப்புலேருந்து வெளியிட்ட செய்தியில் 43 கோடிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கேபிஐ குளோபலுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து 43 கோடிகள் கொடுக்குது. இன்னைக்கு மறுபடியும் கேபிஐ 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய அமோனியா மற்றும் யூரியம் தயாரிக்கிற பிளான்ஸை மெயின்டெனன்ஸ் காரணமாக மூட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. மே 3ஆம் தேதி மறுபடியும் திறக்கும் போது அறிவிப்பு வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பாஃப்னா ஃபார்மாசியூட்டிகல்ஸ் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். கம்பெனி விரிவாக்கம் செய்கிறாங்க அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில். அதற்காக யூகே மற்றும் யூரோப்பியன் யூனியன் அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சது அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக. இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது பாஃப்னா ஃபார்மாசியூட்டிகல்ஸ். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அவங்க ப்ராடக்ட்ஸோடைய லிஸ்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க. யூஎஸ்ஏல ஹாட் ரோல்டு ப்ராடக்ட்ஸ் டிமாண்டில் இருக்கிறதாகவும் அதை தயாரிக்கிறதுக்காக ஏடிஐன்ற ஒரு கம்பெனி கூட கை கோக்குறாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இந்த ஏடிஐ கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தயாரிக்கிற கார்பன் ஸ்டீல் ஸ்லாப்ஸை ஹாட் ரோல்டு காயில்ஸாக மாற்றுறது தான் ஏடிஐயுடைய வேலை. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுடைய ஷேர் ப்ரைஸ்.
ஐசிஐசிஐ பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஆர்பிஐ 3 கோடி ரூபாய் பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. இது 2017 மேல நடந்த ஒரு தவறுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. என்ன தவறுன்னு பார்க்கும்போது ஆர்பிஐயோட ரூல்ஸை இந்த பேங்க் கரெக்டாக ஃபாலோ செய்யலை. சில இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கேட்டகரைசேஷனை மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்யா இண்டஸ்ட்ரீஸ் பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. அவங்க ஜூம் அப்படின்ற யூஎஸ் கம்பெனி கூட கைகோர்த்து புது ப்ராடக்ட்ஸை தயாரிக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த புது ப்ராடக்ட்ஸை தயாரிக்க ஜூம் கம்பெனியுடைய புது டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 9% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஏஞ்சல் புரோக்கிங் நாளைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மே 5ஆம் தேதி. இன்றைக்கி 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. வேறு சில புரோக்கிங் கம்பெனிஸை பார்க்கும்போது சிலது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் இன்ட்ராடேல 9%, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இன்ட்ராடேல 1.6% அதிகரித்தது. தனி சர்வீசஸ் இந்தியா புல்ஸ் கம்பெனியுடையதுங்க இன்ட்ராடேல 1.9% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் 2.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 பைசா இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரிச்சிருக்காங்க. 18 நாட்களுக்கு அப்புறமாக அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியன் ஆயில் இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. பாரத் பெட்ரோலியம் 3.2%, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்ட்ராடேல 3.4% அதிகரித்தது. சில இந்தியன் கம்பெனிஸ் இப்போ யூகேல இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு முன் வராங்க. என்ன காரணம்னு தெரியல. யூகே ஏதாவது சலுகைகள் கொடுக்குறாங்களான்னு தெரியலைங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து 240 மில்லியன் பவுண்ட்ஸ் யூகேல இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அங்கேயும் வேக்சின் தயாரிக்கிற கம்பெனி தான் செட்டப் பண்ணுறாங்கன்றது புரிதல். சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் கோவிஷீல்டு வேக்சினை தயாரிக்கிறாங்க. எம்ஃபசிஸ் ஐடி கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 1000 ஜாப்ஸ் யூகேல செட்டப் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் அவங்களும் முதலீடு செய்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. யூகேல 1000 டிஜிட்டல் ஜாப்ஸை உருவாக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. நேற்று மே 3ஆம் தேதி ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இன்ட்ராடேல 8.5% விழுந்தது. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் 8% விழுந்தது. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்ட்ராடேல 2.3% அதிகரித்தது. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. ப்ராஜெக்ட் ஹிட்டாச்சி ஏபிபி பவர் கிரிட்ஸ்ன்ற கம்பெனிக்கிட்டேருந்து மல்டி இயர் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கான்ட்ராக்டோட மதிப்பு என்ன அப்படின்னு அவங்க வெளியிடலை. இன்ட்ராடேல 1% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அவங்களுக்கு இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 2.7% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. 540 மெகாவாட் விண்ட் எனர்ஜின்னு நினைக்கிறேங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்கிறதுலே அதிகமானது விண்ட் கேட்டகரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி. மதர்சன் சூமி சிஸ்டம்ஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ரீஸ்ட்ரக்சரிங்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வேறொரு அப்டேட் வந்திருக்கு. மெக்சிகோவில் ஒரு கம்பெனியை அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. பம்பார்டியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எலக்ட்ரிக்கல் வயரிங் இன்டர்கனெக்ஷன் சிஸ்டம்ஸ் தயாரிக்கிற நிறுவனம் போல தெரியுதுங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஆலம்பிக் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். டிவிடெண்ட் ரெக்கமெண்டேஷனும் செஞ்சுருக்காங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபாய். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அப்பெக்ஸ் ஃப்ரோசன் 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, வால்யூம் 1470க்கு மேலே. ருஷில் டெக்கர்ஸ் 8% ஷேர் ப்ரைஸும் 258% வால்யூம். கிலிச் ட்ரக்ஸ் 8% ஷேர் ப்ரைஸ் 243% வால்யூம். டாடா எலக்ஸி 7.65% ஷேர் ப்ரைஸும் 143% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டார் பேப்பர் கம்பெனிகள் நிறையா இன்றைக்கி இடம் பிடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். ஸ்டார் பேப்பர் 7.55% ஷேர் ப்ரைஸும் 1945% வால்யூம். போரோசில் 7.2% ஷேர் ப்ரைஸும் 325% வால்யூம். வெஸ்கோஸ் பேப்பர் 7% கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸும் 326% வால்யூம் அதிகரிப்பு. ஜேகே பேப்பர் 6.6% ஷேர் ப்ரைஸும் 468% வால்யூம் அதிகரிப்பு.
ஆந்திரா பேப்பர் 6% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 612% வால்யூம் அதிகரிப்பு. இபிஎம் மறுபடியும் ஒரு பேப்பர் கம்பெனி 5.7% ஷேர் பிரைஸும் 309% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சுகர் கம்பெனிஸ் இடம் பிடிச்சிருந்தாங்க. நேற்று சுகர் கம்பெனிஸ் கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தாங்க. பொன்னி சுகர் 10% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, உத்தம் சுகரும் 10% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி. டால்மியா சுகர் 8.7% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 110% வால்யூம் அதிகரிப்பு. தாம் சுகர் 8.4% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 160% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.